வெல்கம் டு தமிழ் டெக் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க வந்து Amazon ஆப்ல ஏதாவது ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து உங்க கையில வரும்போது, சம்டைம்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருக்கலாம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சைஸுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். அத வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது, அதாவது ரீஃபண்ட் பண்ணும்போது, நீங்க வந்து உங்களுடைய அந்த ப்ராடக்ட்டுக்காக நீங்க செலுத்தின மணிய வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு ஆட் பண்றதுக்கு, நீங்க எப்படி அந்த அமேசான் ஆப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட ஆட் பண்றது. அந்த ட்ரிக்க தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்காக செலுத்தின பணத்த எப்படி வந்து திரும்ப உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வர வைக்கிறது. அதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட எப்படி அமேசான் ஆப்ல வந்து ஆட் பண்றது. அந்த ட்ரிக்க தான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன்ல அமேசான் ஆப்ப வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்ப வந்து என்னுடைய மொபைல் ஃபோன்ல அமேசான் ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, மேல இடது பக்கம் கார்னர்ல 3 டேஷ் போட்டு மெனு பார் குடுத்துருப்பாங்க. அந்த மெனு பார கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த மெனு பார கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கீழ குடுத்துருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் அக்கவுண்ட் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிரும். இதில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அந்த உங்க அக்கவுண்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் கேட்டகரில பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. இதில நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு ரீஃபண்டபிள் பண்ணணும். ரீஃபண்ட் பண்றதுக்கான அக்கவுண்ட்ட வந்து செட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அமேசான் பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழயே 5வது ஆப்ஷன் மேனேஜ் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருவீங்க. இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா உங்களுடைய அக்கவுண்ட் ஏதாவது சேவ் ஆயிருந்ததுன்னா, அதெல்லாமே காமிப்பாங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் லெட்டர்ல 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ மேனேஜ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா தெரியும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அமேசான் பேல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அட்டாச் ஆகிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, யுவர் ரீஃபண்ட் பேங்க் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து நீங்க ரீஃபண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட்ல வந்து அந்த அமௌண்ட் விழணுமோ, அந்த அமௌண்ட் வந்து சேவ் ஆகணுமோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்ட தான் நீங்க இதில ஆட் பண்ணணும். கீழ பார்த்தீங்கன்னா, ஆட் ஏ நியூ பேங்க் அக்கவுண்ட் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருப்பாங்க. டூ யூ நோவ் யுவர் ஐஎஃப்எஸ்சி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா வாட் இஸ் திஸ் மேல கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அக்கவுண்ட் இருக்கும். அது அந்த பாஸ்புக்கே குடுத்துருப்பாங்க. எஸ் குடுத்துட்டு உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட வந்து இதில டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோட வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஐஎஃப்எஸ்சி கோட டைப் பண்ணதுக்கப்புறம் கீழ கன்ஃபர்ம் ஐஎஃப்எஸ்சி அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் டைப் கேட்டிருப்பாங்க. நீங்க இதில வந்து உங்களுடைய அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்டா, சேவிங் அக்கவுண்டான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க பெர்சனல் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து சேவிங் அக்கவுண்ட் தான். சேவிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அக்கவுண்ட் ஹோல்டரோட நேம் கேட்டிருப்பாங்க இதில. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் அதாவது அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க நேம வந்து அதாவது பேங்க் அக்கவுண்ட் புக்ல இருக்க நேம வந்து இதில டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர வந்து இதில டைப் பண்ண வேண்டியிருக்கும். நான் என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர டைப் பண்றேன். அதுக்கு கீழயும் பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அந்த நம்பரை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நீங்க டைப் பண்ற பேங்க் அக்கவுண்ட் நம்பர மறுபடியும் வந்து அந்த கன்ஃபர்ம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அந்த காலத்தில வந்து நீங்க டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணிட்டு சேவ் குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, யுவர் சேவ்டு பேங்க் அக்கவுண்ட் அந்த மாரி குடுத்துட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில வந்திருக்கும். இனிமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஏதோ ப்ராடக்ட் வாங்கி அது சரியில்ல, இல்லன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேண்டான்னு நீங்க வந்து ரீஃபண்ட் பண்றதா இருந்தா, கண்டிப்பா வந்து நீங்க ரீஃபண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து வந்துரும். மேல குடுத்துருப்பாங்க பார்த்தீங்கனாலே தெரியும். யுவர் அக்கவுண்ட் வாஸ் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி. யூ கேன் சென்ட் மனி டூ திஸ் அக்கவுண்ட் ஆஃப்டர் 48 ஹவர்ஸ். அதாவது உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல உங்களுடைய அமௌண்ட்ட வந்து நீங்க வந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில சென்ட் பண்ணா நீங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த மாரி எஸ்எம்எஸ் தான் குடுத்துருக்காங்க. சிம்பிளா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆவுறதுக்கு நீங்க வந்து இந்த ட்ரிக்க பயன்படுத்தினாலே போதும். இந்த வீடியோ வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்.